வாகனவியல் தமிழ். இப்போ வந்து பைக் வந்து ஆனில் தான் இருக்குது. நம்ம டிவைஸில் ஆஃப் பண்ணுறோம். டிவைஸை கீழே தள்ளிட்டு ஆஃபில் தள்ளிட்டு பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா சில செகண்ட்ஸ்லேயே வண்டி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம சாவி ஆன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் வராது, ஸ்டார்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது, லைட் எதுவுமே வேலை செய்யாது. நம்ம எப்போ மறுபடியும் மொபைலில் ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் ஆன் ஆகும். இது ஒரு அருமையான சிஸ்டம், இது நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ பைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய திருடு போகுது. நம்ம இதில் இந்த மாதிரி சேஃப்டி இருந்தது தான் நம்ம பைக் வந்து நம்ம திருடு போனாலும் கண்டுபிடிக்க முடியும், நம்ம பைக்கை வந்து காப்பாற்றிக்க முடியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப நாளாக கேட்டு இந்த வீடியோ தான். பைக்கில் ஜிபிஎஸ் எப்படி செட் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஜிபிஎஸ் எப்படி செட் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் வெறும் ட்ராக்கிங் மட்டும் இல்லாமல் இன்ஜின் கட் ஆஃப் கில் சுவிட்சோட எப்படி நம்ம செட் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ரிலே ஒன்று அடிஷ்னலாக வரும். ரிலே வச்சு எப்படி நம்ம ஜிபிஎஸ் மொபைல் மூலமாக வண்டியை வந்து ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது எப்படி ஒயரிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா டியோ BS6 வண்டி. இது ஐடச் செல்ஃப் மோட்டர் கிடையாது, ஐடச் வண்டி. இது இந்த வண்டியில் தான் நம்ம வந்து எப்படி ஜிபிஎஸ் செட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரு கஸ்டமர் வாங்கி வந்துருக்காரு. 1 லேப் மைக்ரோ ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ். இதில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு, ரிமோட் லாக் இருக்குது, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம். ஓகே, நம்ம இதை பிரித்து உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்த பக்கம் தான் ஓப்பன் ஆகுது இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இதுதான் வந்து ரிலே, ஒரு 4 பின் ரிலே இருக்கும். அதில் 4 ஒயர் வரும். இந்த ரிலே தான் வந்து இன்ஜின் கட் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை அடுத்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர். இதுதான் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர். இதில் வந்து ஒரு சிம் கார்டு இருக்கும். சிம் கார்டு நம்ம இயர்லி ஒன்ஸ், அதாவது வருஷத்துக்கு ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம பைக்கை வந்து ட்ராக் பண்ணோம். இது வந்து நம்ம அதோட கனெக்ஷன் ஒயர்ஸ். இதெல்லாம் இதில் மொத்தம் பார்த்தோன்னா ட்ராக்கரில் ஒரு 3 ஒயர் வரும். இதில் 4 ஒயர் வருது, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஓகே, ட்ராக்கரில் 4 ஒயர் வருது. சில ஜிபிஎஸில் ஒன்லி 3 ஒயர் தான் வரும். இதில் ரிலேயில் ஒரு 4 ஒயர் வரும். மொத்தம் 8 ஒயர் இருக்குது. இந்த 8 ஒயர் நம்ம எப்படி ஒயரிங் பண்ண போகிறோம், எப்படி இன்ஜின் கட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லா வண்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். டியோன்னு இல்லை, எல்லா வண்டிக்கும் கிட்டத்தட்ட ஒயரிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, எந்த வண்டியும் வேணாலும் செட் பண்ணலாம். ஓகே, மஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டியோ வந்து ஃப்ரண்ட்டில் தான் வைக்க போகிறோம். அந்த சிஸ்டத்தை நம்ம ஃப்ரண்ட் பேனல் ஃபுல்லாக கழட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கட்டுறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த பேனல் ஃபுல்லாக கட்டி வெளியே எடுத்துடலாம். ஜிபிஎஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உள்ள டீப்பாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதை திருடிட்டு போகிறவங்களால கண்டுபிடிச்சி டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஈஸியாக சீட்டு கடியில் எங்கேயாச்சும் வச்சுட்டோம்னு வச்சிங்கன்னா ஈஸியாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடத்துல வச்சோன்னா அது திரும்ப அவங்களால டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங் ஃபுல்லாகவே வந்து லாக் செட்டில் தான் பண்ண போகிறோம். அதனால் லாக் செட்லேருந்து அந்த சாக்கெட்டை கழட்டி வெளியே எடுத்துடலாம். லாக் செட் சாக்கெட்டில் தான் இதோட ஃபுல் கட் ஆஃப் எல்லாமே, இன்ஜின் கட் ஆஃப் எல்லாமே லாக் செட்டில் தான் வரும். சில வண்டியில் வந்து 2 ஒயர் வரும் லாக் செட்டில், சில வண்டியில் 4 ஒயர் வரும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வருது. இது என்னென்ன ஒயரு, இதில் எப்படி நம்ம ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த லாக் செட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் இருக்குன்னு சொன்னேன். 4 ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டில் ஒயிட்டு, ஒரு பிளாக்கில் ப்ரௌனு, ஒரு ஃபுல் பிளாக்கு, ஒரு ரெட்டில் பிளாக்கு, 4 ஒயர் இருக்குது. இதில் டிசி இன்புட் லைன், அதாவது பேட்டரிலேருந்து டேரெக்டாக வரக்கூடிய லைன் எதுன்னு பார்த்தோன்னா நம்ம அந்த ரெட்டில் ஒயிட்டு. சாவி ஆஃபில் இருந்தாலும் ஆனில் இருந்தாலும் பேட்டரி சப்ளை டேரெக்டாக வரும். சாவி ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பிளாக்கில் ப்ரௌன்லேயும் இந்த பிளாக்லேயும் லைன் வந்துடும், இந்த ரெட்டில் பிளாக்லேயும் லைன் வரும். இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டத்துக்கு போகக்கூடிய. இதில் வந்து அதாவது ஐடச்சில் ஸ்டார்ட்டில் இருந்ததால் அந்த ஐடச்சுக்கு போகக்கூடியது ஒன்று, இசியூக்கு எஃப்ஐ இசியூக்கு போகக்கூடியது ஒன்று, எஃப்ஐக்கு போகக்கூடியது ஒன்று. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயரிங் ஸ்டெப்ஸாக பார்ப்போம். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜிபிஎஸோட டயக்ராம். இது வந்து கில் சுவிட்ச் இன்ஜின் கட் ஆஃப் இல்லாத ஜிபிஎஸோட டயக்ராம். இது இன்ஜின் கட் ஆஃப் இருக்கிற அந்த ரிலே வச்ச ஜிபிஎஸோட டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டிவைஸில் மொத்தம் 4 கலர் ஒயர் வருது. இப்போ இந்த 4 ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு ஆரஞ்சு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, ஒரு ஆரஞ்சு, ஒரு பிளாக்கு, ஒரு ரெட்டு இருக்குது. இப்போ இந்த எல்லோ நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக வந்து ரிலேயில் இருக்கிற எல்லோவோட ஜாயின் பண்ணிடலாம். டயரில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த டிவைஸோட ரெட் எல்லோவையும் ரிலேயில் இருக்கிற எல்லோவையும் ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 ஒயரும் ஜாயின் பண்ணிடணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரஞ்சு ஒயர் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணால் சப்ளை வருது இல்லை, அதில் ஆரஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணோம். அதாவது லாக் செட்டுக்கு போயிட்டு சாவி ஆன் பண்ணும்போது ரிட்டன் வருது பாருங்கள், அந்த லைனில் இந்த ஆரஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணோம். எதுக்காகனா
பைக்கு ஆன் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும், இந்த மாதிரி ஆன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த ஒயர் இது. அதுக்கடுத்து நம்ம டிவைஸுக்கு தேவையான ஒரு நெகட்டிவ் பிளாக் கலர் ஒயர் நெகட்டிவாக கொடுத்துடலாம். அது பேட்டரி நெகட்டிவ்லையும் கொடுக்கலாம், இல்லை வண்டியோட நெகட்டிவ்லையும் கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து டிவைஸ் ஆன் பண்ணக்கூடிய அந்த டிவைஸுக்கு தேவையான சார்ஜ், அதுக்கு தேவையான ரெட் கலர் ஒயர். இது பேட்டரி பாசிட்டிவில் கொடுக்கலாம், இல்லை வண்டியில் எங்கே டிசி லைன் எங்கே வருதோ அங்கே கொடுத்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது பேட்டரி பாசிட்டிவில் தான் கொடுக்கணும், எப்போவுமே கண்டினியூஸாக லைன் வரதுலாம் கொடுக்கணும் அதை. ஏன்னா அப்போ தான் வந்து இதில் டிவைஸ் வந்து ஆன்லேயே இருக்கும். நம்ம டிசி ரிட்டன் வர லைனில் கொடுத்தோன்னா சாவி ஆஃப் பண்ணால் இது ஆஃப் ஆகிடும், அதனால் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி பாசிட்டிவில் தான் கொடுக்கணும் அது. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு ரிலேயில் ஒரு 4 ஒயர் இருக்குது. இது 4 ஒயரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எல்லோ கலர் ஒயர் இந்த டிவைஸோட எல்லோ கலர் ஒயரோட ஜாயிண்ட் ஆகிடும். அடுத்து ஒயிட் கலர் ஒயர். ஒயிட் கலர் ஒயர் எங்கே போகுதுன்னா பாசிட்டிவ், அதாவது நம்ம டிவைஸ்லேருந்து வருது ரெட் கலர் ஒயர், அது அந்த ரெட்டையும் இந்த எல்லோவையும் ஜாயின் பண்ணி பாசிட்டிவில் கொடுத்துட்றோம், பேட்டரி பாசிட்டிவில் கொடுத்துட்றோம். அடுத்து டிவைஸில் ரிலேயில் 2 க்ரீன் கலர் ஒயர் இருக்குது. அந்த 2 க்ரீன் கலர் ஒயர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ண ரிட்டன் வந்து லைன், அந்த லைனை வந்து 2ஆக கட் பண்ணி அதை ஒரு ரெண்டில் இந்த ரிலோவோட ஒரு ரெண்டில் ஒரு ரெண்டையும் இன்னொரு இந்த க்ரீன் ஒயர்லையும் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ டிவைஸ் வந்து ரெடி ஆகிடும். இதான் சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றி தான் நம்ம ஒயரிங் பண்ண போகிறோம். டிவைஸில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டு பிளாக் 2 ஒயரும் வந்து டிவைஸுக்கு தேவையான நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 ஒயர். இதை நம்ம டேரெக்டாக வந்து பேட்டரியிலே கொடுத்துட்டோம். பேட்டரியில் எப்போவுமே சப்ளை வரணும் அதுக்கு, அதனால் நம்ம பேட்டரியிலே கொடுத்துடலாம். இதை உள்ளே ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இங்கே இருக்குது, கீழே ஃபுட்ரெஸ்ட் கீழே இருக்குது. இந்த இடத்துல வந்து ரெட் கலர் வேறு ரெட்டு பாசிட்டிவில் கொடுத்துடணும், பிளாக் கலர் வேறு நெகட்டிவில் கொடுத்துடணும். லைன் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம டிவைஸுக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கொடுத்துட்டோம். மீதி இருக்க வரி பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டிசி இன்புட் லைன் உள்ளே வருது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரியிலேருந்து டேரெக்டாக லாக் செட்டுக்கு வரக்கூடிய அந்த டிசி இன்புட் லைனை நம்ம லைட்டாக சீவிக்கலாம். ரொம்பலாம் இது கட் பண்ண தேவையில்ல, இன்சுலேட்டர் மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும். இந்த மாதிரி இன்சுலேட்டர் மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஏன்னா இதில் வந்து பர்மனெண்ட்டாக டிசி லைன் வந்துகிட்டே இருக்கும், பேட்டரி லைன் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிடணும். ரிலேயில் 4 ஒயர் இருக்கும், 2 க்ரீனு, ஒரு எல்லோ, ஒரு ஒயிட்டு. அதில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிடணும் ரெண்டுத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸில் வந்து ஒரு எல்லோ லைட்டும் ஒரு ரெட் லைட்டும் மாற்றி மாற்றி பிளிங்க் ஆகும். இங்கே ஒரு சின்ன சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னா டிவைஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் ஆப்பில் அதை டிவைஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒன் லேப் ஆப்பு. இது ஓப்பன் பண்ணி உள்ளே போகணுன்னா நம்ம ஆல்ரெடி இதை சைன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிடணும். கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஆக்டிவேஷன்லாம் பண்ணிடணும். இந்த பார் கோடெலாம் ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கோட லொக்கேஷன் கரெக்டாக காட்டுது பாருங்கள். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரியார் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, நியர் க்ரீன் பெல் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் பெரியார் ஸ்ட்ரீட்டில் நிற்கிது. கரெக்டாக லொக்கேஷன் காட்டுது. இப்போ டிவைஸ் வந்து நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடலாம். பைக்கோட லொக்கேஷன் வந்து இந்த 2 ஒயர் கொடுத்தாலே போதும், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கட் ஆஃப்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட ரிலேவோட ஒயரிங் மட்டும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ நம்ம கட் ஆஃப்க்கு என்ன பண்ணோம்னா சாவி ஆன் பண்ணால் ரிட்டன் சப்ளை வருது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயரை கட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் சப்ளை ஒயரு. இந்த ஒயர் வந்து சாவி ஆன் பண்ணால் சப்ளை ரிட்டன் வரும். இந்த ஒயரை கட் பண்ணி 2 ஒயரை தனித்தனியாக பிரிச்சிடணும், துண்டாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது மாதிரி 2ஆக கட் பண்ணிடணும். அதை கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒயரிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது BS6ன்றதுனால 2 அவுட்புட் நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து இன்னொரு பிளாக் கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் ஒயரையும் கட் பண்ணிட்டு அது 2 ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இன்ஜின் கட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ நம்ம லாக் செட்லேருந்து அவுட்புட்டாக வரக்கூடிய, அதாவது ஒரு இன்புட்டு ரெட் அண்டு ஒயிட்டு, அந்த இன்புட்டில் வந்து ரிலேவோட ஒயிட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து அவுட்புட்டாக வரக்கூடிய 3 ஒயரில் இந்த பிளாக்கில் கிரேவையும் பிளாக்கையும் 2ஆக கட் பண்ணிடணும், துண்டாக கட் பண்ணிடணும் பாதியாக. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா இந்த ரிலேயில் இருக்குது பார்த்தீங்களா 2 ஒயர், 2 க்ரீனு, ஒரு க்ரீன் என்ன பண்ணோம் நம்ம லாக் செட்லேருந்து வருது பாருங்கள் மேலேருந்து, அதில் ஒரு 2ல் ஜாயின் பண்ணிடணும். இதில் ஜாயின் பண்ணோம். நம்ம மீட்டிங் ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ணலாம் அதை. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த 2 க்ரீன் கலர் ஒயரும் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணி லென்த்து பண்ணிடுறேன். நான் வேறு எதுவும் இல்லை, 2 ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதில் மீட்டிங் ஸ்லீவும் போட்டுறேன். அடுத்து இன்னொரு ஒயரையும் அதேமாதிரி லென்த்து பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் மீட்டிங் ஸ்லீவ் போட்டுடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 க்ரீன் ஒயரையும் 2 எண்டில் ஜாயின் பண்ணோம். அதாவது இந்த லாக் செட்லேருந்து அவுட்புட்டாக வரக்கூடிய எண்டில் ஒரு க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணோம். இன்னொன்று கீழே ஒயரிங் கிட்டில் இருக்கிற நம்ம கட் பண்ண இன்னொரு எண்டில் இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி இந்த பிளாக்கையும் இந்த
ப்ரௌனில் பிளாக்கில் ப்ரௌனையும் ஜாயின் பண்ணி அதில் ஒரு க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா கட் ஆஃப் ஆகும். இந்த ரிலே மூலமாக பவர் சப்ளை போகும். நம்ம மொபைல்லேருந்து கமாண்ட் கொடுத்தோன்னா இன்ஜின் ஆஃப் ஆகும், இன்ஜின் ஆன் ஆகும். இப்போ நான் அந்த ரிலேலேருந்து வரக்கூடிய ஒரு பிளாக், அதாவது ஒரு க்ரீன் ஒயரை இந்த ரிலேயில் ஜாயின் பண்ணுறேன். அதாவது லாக் செட்லேருந்து வரக்கூடிய மேலேருந்து வரக்கூடிய ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த ரிலேலேருந்து எடுத்து பிளாக் கலர் ஒயர், அதாவது க்ரீன் கலர் ஒரு ஒயரை டிவைஸில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் ஒயரோடு ஜாயின் பண்ணோம். டிவைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் ஒன்று வருது. அந்த ஆரஞ்சு ஒயரோட இந்த ஒரு ரிலேலேருந்து வரக்கூடிய ஒயரை லாக் செட்டில் மேலே ஜாயின் பண்ணோம். லாக் செட்டில் மேலே கட் பண்ண பார்த்தீங்களா, கட் பண்ணதில் மேலே இருக்கிற ஒயரோட ஜாயின் பண்ணோம். ஒயரிங் கிட்டில் ஒயரோட ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த எண்டோட லாக் செட்டில் நம்ம மேலே கட் பண்ண அந்த ஒயரோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எதுக்காகனா நம்ம இன்ஜின், அதாவது சாவி ஆன் பண்ணும்போது நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், உங்கள் பைக் யாரும் ஆன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இது. இப்போ நம்ம அந்த ஒயரை ஜாயின் பண்ணி ஈடிங் ஸ்லீவ் போட்டோம். அடுத்து ரிலேயில் இன்னொரு க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் ஒயரை நம்ம ஒயரிங் கிட்டில் கட் பண்ணி விட்ட மாதிரி 2 ஒயர், அந்த 2 ஒயரோட ஜாயின் பண்ணிடணும். ஒரு பிளாக்கு ஒரு ப்ரௌனில் பிளாக் ஒயர் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரோட இன்னொரு எண்டில் இந்த ஒயரை ஜாயின் பண்ணிடணும். ரிலேலேருந்து வரக்கூடிய இன்னொரு க்ரீன் கலர் ஒயரை. அவ்வளோதான், ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் போட்டுடலாம் பக்காவாக. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒயர் தான் பேலன்ஸ் இருக்கும். அதாவது ரிலேயில் ஒரு ஒயரு, டிவைஸில் ஒரு ஒயர், ரெண்டுமே எல்லோ கலர் ஒயர் தான் பேலன்ஸு. இந்த 2 எல்லோ கலர் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான், ஸ்லீவ் விடுங்க, சின்ன ஸ்லீவ் விடு. 2 எல்லோ கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். ரிலேவோட எல்லோவையும் டிவைஸோட எல்லோவையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். இது ஒரு கம்பெனி ஜிபிஎஸ் ஏற்ற மாதிரி ஒயரிங் கலர் தான் மாறும், மற்றபடி வேறு எதுவும் பெருசாக ஒயரிங்லாம் இல்லை, சிம்பிள் ஒயரிங் தான் இது. அவ்வளோதான், இப்போ இதை இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ஈடிங் ஸ்லீவும் ஹீட் பண்ணி இன்ஸ்டர்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேரிங் முடிச்சிட்டோம். இப்போ லாக் செட்டில் அந்த சாக்கெட்டை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு மெசேஜ் வரணும், வந்துச்சு பாருங்க. நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே இக்னிஷன் ஆன் அலர்ட் வந்துச்சுங்களா, டைமோட 2:46 ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம டச் பண்ணால் உள்ளே போயிடும். எந்த லொக்கேஷன் காமிச்சிடும் நமக்கு. பெரிய ஸ்ட்ரீட்ஸ் காட்டாங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. லொக்கேஷனும் எக்ஸாக்டாக வந்துடுச்சு ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டில். இப்போ நம்ம கீழே வந்து இன்ஜின் அக்சஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த இன்ஜின் ஆனில் இருக்குல்ல அந்த அம்புக்குறியை கீழே இழுத்து விட்டு பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம இந்த ஆப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாஸ்வேர்டை போட்டு நான் கஸ்டமருக்கு சிம்பிளாக செட் பண்ணி கொடுத்துருக்கேன். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதில் சொல்லும் பாருங்க, த இன்ஜின் வில் பி டர்ன்ட் ஆஃப் வெஹிக்கிள் இஸ் ரன்னிங் அட் லெஸ்ஸர் தென் 10 kilometers 10 hours. உடனே ஆஃப் ஆயிடுச்சு, பரவாயில்ல. அதாவது 10 செகண்டில் ஆஃப் ஆகும், இல்லை 10 kilometer ஆஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உடனே ஆஃப் ஆயிடுச்சு. பைக் பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் பண்ணுங்க, பைக்கு ஸ்டார்ட் ஆகாது, ஹார்ன் அடிக்காது, எதுவுமே நமக்கு வேலை செய்யாது. இண்டிகேட்ரு ஃபுல்லாக பைக் டோட்டலாக கட் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம மறுபடியும் இதை ஆன் பண்ணோன்னா நம்ம இதை இன்ஜின் டர்ன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை மேலே தள்ளி விட்டு மறுபடியும் பாஸ்வேர்ட் போடணும். இது ஒரு டிவைஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சிஸ்டம். அது அவங்களே உங்களுக்கு வெல்கமாக சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இன்ஜின் வில் பி டர்ன் ஆன் இன் ஃபியூ செகண்ட்ஸ். சில செகண்ட்ஸ்லேயே வந்து ஆன் ஆகிடுன்னு சொல்லிடுவாங்க. ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ பைக் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் தூரம் வந்துடுங்க, செக் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ வந்து பைக் வந்து ஆனில் தான் இருக்குது. நம்ம டிவைஸில் ஆஃப் பண்ணுறோம். டிவைஸை கீழே தள்ளிட்டு ஆஃபில் தள்ளிட்டு பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா சில செகண்ட்ஸ்லேயே வண்டி ஆஃப் ஆகிடும்.
ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம சாவி ஆன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் வராது, ஸ்டார்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது, லைட் எதுவுமே வேலை செய்யாது. நம்ம எப்போ மறுபடியும் மொபைலில் ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் ஆன் ஆகும். இது ஒரு அருமையான சிஸ்டம், இது நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ பைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய திருடு போகுது. நம்ம இதில் இந்த மாதிரி சேஃப்டி இருந்ததுதான் நம்ம பைக் வந்து நம்ம திருடு போனாலும் கண்டுபிடிக்க முடியும், நம்ம பைக்கை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா ஒரு பைக் திருடு போனதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறதுலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம இது மாதிரி ஒரு சேஃப்டி முன்னாடியே பண்ணி வச்சுன்னா நம்ம பைக்கும் சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ஒரு தடவை எப்படி ஒயரிங்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு டிவைஸில் மொத்தம் வந்து ரெட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு எல்லோ, ஒரு ஆரஞ்சு 4 ஒயர் இருக்குது. ரிலேயில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, ஒரு ஒயிட்டு, ஒரு 2 க்ரீன் இருக்குது. மொத்தம் 4 ஒயர். இது 4 மொத்தம் 8 ஒயர் இருக்குது. நம்ம டிவைஸுக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டரியில் கொடுத்துட்டோம். ரெட்டையும் பிளாக்கையும் பேட்டரியில் கொடுத்துட்டோம். அடுத்த டிவைஸில் ஒரு எல்லோ கலர் ஒயர் இருக்குது. இந்த எல்லோ கலர் ஒயர் என்ன பண்ணால் ரிலேயில் இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் ஒயரோட ஜாயின் பண்ணிடணும். 2 எல்லோவும் ஜாயின் ஆகிடுச்சுன்னா இதோட வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ரிலேயில் வந்து டிவைஸில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எங்கே போகணும்னா, இது வந்து வண்டி ஆன் பண்ணால், கீ ஆன் பண்ணால் நமக்கு வந்து மெசேஜ் வரணும். அந்த லைன் இது. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணோம், லாக் செட்லேருந்து அவுட்புட்லேருந்து வரக்கூடிய மேலே இருக்கிற லைனில் கனெக்ட் பண்ணிடணும். லாக் செட்டு சாவி ஆன் பண்ணால் இதில் லைன் வர மாதிரி மேலே கனெக்ட் பண்ணிடணும். இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா, நமக்கு ரிலேயில் இன்னும் 3 ஒயர் இருக்குது. டிவைஸோட ஒயரிங் முடிஞ்சிச்சு, 4 ஒயரும் கொடுத்துட்டோம். ரிலேயில் மட்டும் நம்ம 3 ஒயர் இருக்குது. அதாவது ஒரு ஒயிட்டு, 2 க்ரீன் இருக்குது. இந்த ஒரு ஒயிட் என்ன பண்ணோன்னா, நம்ம ரிலே அதாவது லாக் செட்டுக்கு போகக்கூடிய இன்புட் லைன், டிசி இன்புட் லைனில் கனெக்ட் பண்ணிடணும். அதை அடுத்து என்ன பண்ணோன்னா, ரிலேயில் இருக்கக்கூடிய 2 பிளாக் கலர் லைன், க்ரீன் கலர் லைன். இந்த க்ரீன் கலர் என்ன பண்ணோன்னா, சாவி அதாவது லாக் செட்லேருந்து சாவி ஆன் பண்ணால் ரிட்டன் வருது பாருங்கள், அந்த சப்ளையை கட் பண்ணிடணும். 2 ஒயரை துண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு எண்டில் ஒரு ரிலேயில் இருக்கக்கூடிய க்ரீனையும் இன்னொரு 2 ஒயரிங் ரெண்டில் இன்னொரு க்ரீனையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஒயரிங் முடிஞ்சிச்சு. ஜிபிஎஸோட ஒயரிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நமக்கு ஜிபிஎஸ் வந்து வேலை செய்யறதுக்கு பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம எல்லா ஜிபிஎஸ்லாம் வந்து ஒரு கவர் பண்ணி பக்காவாக டேக் போட்டு நீட்டாக ஒயரிங் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது பக்காவாக வந்து இது வாட்டர் ப்ரூஃப் தான் ஆல்ரெடி, இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக கவர் போட்டு வச்சுக்கலாம். ஒயரிங் வேலை முடிஞ்சிச்சு. ஜிபிஎஸும் கரெக்டாக வேலை செய்யுது, இன்ஜின் கட் ஆஃப்லாம் பக்காவாக வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை எப்படி நம்ம பைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து BS6 ஹோண்டா டியோ. இதில் வந்து லாக் செட்டில் 4 ஒயர் வரும். நம்ம லாக் செட்டில் வந்து 2 ஒயரை கட் பண்ணி இதை ரிலே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேக்ஸிமம் லாக் செட்டில் 2 ஒயர் தான் வரும். அதெல்லாம் 1 ஒயர் கட் பண்ணி ரிலே செட் பண்ணாலே போதும், சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறையில் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிவைஸ் வேணுன்றவங்களாம் லிங்க் கொடுக்குறேன். அதாவது அமேசானில் கிடைக்குது, நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது பக்கா வேலை செய்யுது. சில ஜிபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தப்பாக காட்டும், நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அது வேறு இடத்துல காட்டும். அதே மாதிரி சில ஜிபிஎஸ்லாம் கட் ஆஃபே ஆகாது. நம்ம இன்ஜின் கட் ஆஃப் கமெண்ட் கொடுத்தாலும் கட் ஆஃப் ஆகவே ஆகாது. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் கொடுத்த சில செகண்ட்ஸ்லேயே வந்து பக்காவாக கட் ஆஃப் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நல்லா வேலை செய்யுது. நல்லா வேலை செய்யக்கூடிய 2-3 பிராண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பூட்ராக்கு அது மாதிரி சில பிராண்ட்லாம் பார்த்துருக்கேன். அதில் இந்த பிராண்டும் நல்லா வேலை செய்யுது. உடனே கட் ஆஃப் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து உடனே கட் ஆஃப் ஆகிற ஜிபிஎஸ் தான் நமக்கு வேணும். நம்ம கட் ஆஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்த பிறகு கட் ஆஃப் ஆகாமல் இன்ஜின் ஆஃப் ஆகாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடும். அந்த மாதிரி டுபாகோ ஜிபிஎஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா வேலை செய்யுது. லொக்கேஷனை கரெக்டாக காட்டுது. இந்த ஜிபிஎஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அமேசான் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.